ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டூ கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம். அதில் நம்ம ஜிகேல வந்து பார்த்தோம்னா ஜியாகிரபி யூனிட் 4 நம்ம வந்து முடிச்சு கொடுத்துட்டோங்க. ஸோ அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூடவே வந்து நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜியாகிரபியை பொறுத்தவரையில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சாலியன் ஃபீச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட அமையோட எப்படி இருக்குது, அப்புறம் கீ நேச்சர் ரிசோர்சஸ், ஸோ அந்த ரிசோர்சஸ்லாம் வந்து எங்கேருந்து கிடைக்குது, அப்புறம் எர்த்குவிக்ஸ் அண்ட் சுனாமி அண்ட் சைக்ளோன்ஸ், இதான் வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்கக்கூடியது. ஸோ அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுலேருந்து வாய்ப்புகள் கொஸ்டின் வரது தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம். ஸோ இது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால நம்ம பொறுமையாக பார்க்க முடியாது. ஸோ அப்படியே ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் போல கொடுத்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் வேகமாக போகலாம் பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கன்னா ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன ஒர்க் பண்ணால் ஸோ உங்களுக்கு அந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு ஃபீல் வந்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் பாருங்க. பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் வந்து இந்தியா. இது உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 7வது பெரிய நாடாக இருக்குதுங்க. இதனுடைய வடக்கு தெற்கு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். ஸோ வடக்கு தெற்கு எல்லை வந்து 3214 கிலோமீட்டர், லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரை. கிழக்கு மேற்கு எல்லை குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர். ஸோ கடல் எல்லை, ஸோ மொத்த கடல் எல்லை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர், அதாவது தீவுகள்லாம் சேர்க்காம. ஓகேங்களா? ஸோ சாரி, தீவுகள்லாம் சேர்த்து 7516 கிலோமீட்டர், தீவுகள்லாம் சேர்க்காம எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6100 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து வருங்க. ஓகேங்களா? அடுத்து அதிகபட்ச எல்லை பகிர்வு வங்காளதேசம். ஸோ அதிகபட்சமா நம்ம எந்த மாநிலம், எந்த நாட்டை கூட வந்து எல்லை பகிர்வு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பங்களாதேஷா கூட தான் அதிகமாக நம்ம எல்லையை வந்து பகிர்ந்துட்டு இருக்கோம். 4156 கிலோமீட்டர் வந்து நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். குறைந்தபட்ச எல்லை பகிர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான கூட வெறும் 106 கிலோமீட்டர் மட்டும் தான் நம்ம ஆப்கானிஸ்தானோட வந்து எல்லை வந்து பகிர்ந்துட்டு இருக்கோம். அடுத்து அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மௌசின்ராம். ஸோ மேகாலயாவில் இருக்கக்கூடிய மௌசின்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்குது. குறைவான மழை பெறக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மார்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ இது நம்ம அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க முக்கியமான எல்லை கோடுகள், இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? எந்தெந்த நாட்டா கூட அந்த எல்லை கோடுகள் எப்படி அழைக்கப்படுது. ராக்லிப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடு தான் ராக்லிப் அப்படின்னு அழைக்கப்படுது. மக்மோகன் இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடு தான் மக்மோகன் அப்படின்னு அழைக்கப்படுது. பூர்பாஞ்சல் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடு தான் பூர்பாஞ்சல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடு டொராண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரடோலிஃப் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடு வந்து பார்த்தீங்கன்னா பம்பர்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுதுங்க. ஸோ இமாலயா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பனி உறைவிடம் அப்படின்றது தான். ஸோ உலகிலே 14 உயரமான இடங்கள்ல 9 சிகரங்கள் வந்து எங்க இருக்குன்னா இமயமலையில் தான் வந்து காணப்படுது. ஸோ சிகரங்களும் அதன் உயரங்களும் இது நம்ம ஷார்ட்கட்டோட உங்களுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்கட் போய் பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல எவரெஸ்ட் 8848 மீட்டர், கேட்வின் ஆஸ்டின் 8611 மீட்டர், கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர், தவளகிரி 8172 மீட்டர், நந்தாதேவி வந்து பாத்தீங்கன்னா 7817 மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இமயமலையில் இருக்க ஒரு உயரமான சிகரங்களும் அதனோட உயரங்களும். ஸோ இமயமலையில காணப்படக்கூடிய முக்கியமான கணவாய்கள் அடுத்து கேட்கணும். இங்க இருந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா காரோகரம் கணவாய் மற்றும் ஜொசிலா கணவாய். ஜம்மு காஷ்மீர்ல காரோகரம் கணவாய் மற்றும் ஜொசிலா கணவாய் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்குங்க. நாதுலா மற்றும் ஜெலிபுலா கணவாய் எங்க இருக்குன்னா சிக்கிம்ல காணப்படக்கூடியதா இருக்கு. ஷிப்கிலா அப்படின்றது வந்து இமாச்சல பிரதேசத்திலும், ஹுமிடிலா அப்படின்றது அருணாச்சல பிரதேசத்திலும் காணப்படக்கூடிய கணவாய்கள். இது நம்ம ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்போம், அந்த வீடியோ போய் பாருங்க. அடுத்து சமவெளிகள். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி. இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளி எதுங்க? கங்கை சமவெளி தான் இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளி. இதுல பாபர் சமவெளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடுமுரடான அந்த கற்களால் ஆனக்கூடியதா வந்து காணப்படக்கூடியதா பாபர் சமவெளி. தராய் அப்படின்றது சதுப்பு நில படிவுகள், ஏன்னா அந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஈரநில படிவுகள் தான் வந்து அந்த தராய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே ஈரப்பதத்தோட இருக்கக்கூடியதா இருக்கும். பாங்கர் சமவெளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பழைய வண்டல் படிவுகள். ஸோ பழைய வண்டல் படிவுகள் தான் பாங்கர்னு அழைக்கப்படுது. காதர் சமவெளி அப்படின்றது புதிய வண்டல் படிவுகள். ஓகேங்களா? அப்போ பாங்கர் அப்படின்னா பழசு, காதர் அப்படின்னா புதுசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்து உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவாகக்கூடிய டெல்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவன டெல்டா. உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரியதாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் உருவாகக்கூடிய ஒரு டெல்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரவன டெல்டா தான். அரை பாலைவன பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஸோ அரை பாலைவன பகுதி ஒரு அரைநில வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலைவன பகுதி வந்து பாங்கர் அப்படின்னு அழைக்கப்படுது. தார் பாலைவனம் உலகின் 7வது பெரிய பாலைவனம் ஆகும். ஸோ தார் பாலைவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7வது பெரிய பாலைவனமா வந்து காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது பீடபூமிகள். தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம். ஸோ இது ரொம்ப முக்கியம், இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர். 2695 மீட்டர் தான் வந்து ஆனைமுடி சிகரத்தோட உயரம். ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம். ஸோ ஆரவல்லி மலையில இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருசிக்கார் தான் வந்து ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் 1722 மீட்டர் உயரம் கொண்டது. ஸோ தக்கான பீடபூமி முக்கோண வடிவம் கொண்டது. தக்கான பீடபூமி எந்த வடிவம் கொண்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம் கொண்டதுதான் வந்து தக்கான பீடபூமி. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தா நீலகிரியில் இருக்கக்கூடிய தொட்டப்பட்டதான். அடுத்து நம்ம பார்க்க போறது கடற்கரை சமவெளிகள். ஸோ கடற்கரை சமவெளிகள்ல கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. இது இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி அப்படின்னா சிலிக்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி அப்படின்னா சிலிக்கா ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி கொள்ளேரி ஏரி. கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஓகேங்களா. ஸோ கோன்னு வருது பாருங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ கோதாவரி கிருஷ்ணாகிரியே கொள்ளேரி ஏரி தான் வந்து காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது தீவுகள் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்த போறோம் அதனோட பரப்பளவு இது ரொம்ப முக்கியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8249 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு. அதனோட நிர்வாக தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் தான் அவருடைய நிர்வாக தலைநகர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய் தான் வந்து பிரிக்குதுங்க. அந்தமானையும் நிக்கோபார் தீவுகளையும் வந்து எதுக்கு பிரிக்குது அப்படின்னா இந்த 10 டிகிரி கால்வாய் தான் வந்து பிரிக்கக்கூடியதா வந்து இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது லட்சத்தீவுகள். ஸோ லட்சத்தீவுகளோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் தான் பரப்பளவு கொண்டது. ஸோ இதனோட நிர்வாக தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா கவரட்டி ஓகேங்களா. ஸோ அதனோட நிர்வாக தலைநகர் போர்ட் பிளேயர்னு பார்த்தோம், இதுக்கு வந்து கவரட்டி. லட்சத்தீவையும் மாலத்தீவையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 டிகிரி கால்வாய் வந்து பொதுவாக என்ன பண்ணுதுங்க பிரிக்கக்கூடியதா இருக்கு ஓகேங்களா. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறது இயற்கை வளங்களில் பரவல். நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியது அதிகமான முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் இதுதான் புவியின் மேலோட்டில் அதிகம் காணப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தான் புவியின் மேலோட்டில் அதிகமாக காணப்படக்கூடியது. இரும்பின் முக்கியமான தாது வந்து மேக்னடைட். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா 5வது பெரிய நாடு. உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 5வது பெரிய நாடாக தான் வந்து காணப்படுது. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட், இதுவும் ரொம்ப முக்கியம், இது கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி. எஸ், பெட்ரோலியமும் வந்து கருப்பு தங்கம் அழைக்கப்படும். ஆனால் நீங்க எது ஆப்ஷன் போறாங்களோ அதுக்கு தமிழ் எடுத்துக்கங்க. இந்தியாவிலே அதிக அளவு நிலக்கரி எங்க உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தான் அதிகமான உற்பத்தி செய்யப்படுது. அதே போல உலகின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் எங்க இருக்குன்னா மதாபுரி, குஜராத் ஓகேங்களா. ஸோ இதை வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய மதாபுரி தான் வந்து பெருசாக கருதப்படுது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா டார்ஜிலிங் தான் வந்து முதல் நீர்மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டது. இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் எது அப்படின்னா பக்ரானங்கள் நீர்மின் நிலையம் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய நீர்மின் நிலையம். மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் எது? மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் தாமிரம், அதாவது செம்பு தான். இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவிலே தாமிரப்படிவு எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் பகுதியில தான் வந்து அதிகமா காணப்படுகிறது. ஜிப்சம் அப்படின்றது கால்சியம் சல்பேட்டோட ஒரு நீர்ம கனிமம். ஜிப்சம் அப்படின்றதுங்க கால்சியம் சல்பேட்டோட ஒரு நீர்ம கனிமம் தான் வந்து இந்த ஜிப்சம். அடுத்து நிறுவனமும் தலைமையிடமும். ஒரு நிறுவனமும் அதனோட தலைமையிடமும் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இந்திய நிலக்கரி நிறுவனம் எங்க இருக்குங்க? கொல்கத்தா ஓகேங்களா. இதுல கோல்னு வருது பாருங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்னா நிலக்கரி இல்லையா, அப்ப கொல்கத்தா. அடுத்து கெயில் நிறுவனம் எங்க இருக்க? புதுடெல்லி. கெயில் எப்பவுமே புதுசா இருப்பான்னு வச்சுங்க, புதுடெல்லி. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பை ஓகேங்களா. அணுமின் சக்தி நிறுவனம் மும்பை. சூரிய சக்தி நிறுவனம் டெல்லி. சூரிய சக்தி நிறுவனம் எதுங்க? டெல்லி. அடுத்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம், இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சென்னையில இருக்கக்கூடியது தேசிய காற்றாற்றல் நிறுவனம், சென்னையில தான் காணப்படுது. அதே போல இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எங்க இருக்குன்னா நாக்பூர்ல தான் வந்து காணப்படுது. இதுவும் ரொம்ப முக்கியங்க, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அணுமின் நிலையங்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூடங்குளம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அங்க 2000 மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து கல்பாக்கம், இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 440 மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து நரோரா, இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்குங்க. 235 மெகாவாட் மின்சாரம் வந்து இதுல உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து கைகா அப்படின்றது கர்நாடகாவில் இருக்கக்கூடியதான். இது வந்து 235 வாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து காக்கபாரா அப்படின்றது குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையம் தான். இது வந்து 235
235. இது எல்லாமே 235 தான். ஸோ நீங்க பிளேஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நரோரா அப்படின்னா உத்தரப்பிரதேசம், கைகா அப்படின்னா கர்நாடகா, காக்காபரா அப்படின்னா குஜராத். அடுத்து சுனாமி. சுனாமியை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான விஷயம். சுனாமி அப்படின்றது ஒரு ஜப்பானிய மொழி சொல். அதனுடைய பொருள் வந்து துறைமுக அலை. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 2004 டிசம்பர்ல இந்திய பெருங்கடல சுனாமி ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு வந்து ஏற்படுத்திச்சு. அடுத்து இது சார்ந்த அந்த பேரிடர்கள் சார்ந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்து சில தகவல்கள் பார்க்கலாம் பாருங்க. போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா 1984. அங்க வெளியான வாயு வந்து பார்த்தோன்னா மீத்தைல் ஐசோசயனைடு. ஓகேங்களா. இது பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 2005 தான் வந்து கொண்டு வராங்க பேரிடர் மேலாண்மை சட்டம். பேரிடர் மேலாண்மை ஆணையம் எங்க காணப்படுது அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து காணப்படுது. விழு, மூடிக்கோள், பிடித்துக்கோள் இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா நிலநடுக்கத்துடன் தொடர்புடையது. இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இது மாணவர்களுக்கான ஒரே முன்னெச்சரிக்கை தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. கீழ் விழுந்து மூடிக்கணும், அப்புறம் எதனா ஒருத்தர் தெளிவா புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே கைஸ். ஸோ வெற்றிகரமாக நம்ம யூனிட் 4 உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்தாச்சுங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்குது. சயின்ஸையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோக்காரனா நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வரவங்க ஒரு லைக்கை வந்து போட்டு விடுங்க. அப்புறம் ஏதோ ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூட்டுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.